ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு டே 3யோட கிளாஸ். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. இப்ப இருக்க டைம்ல என்னால 8 மாசம் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிங்க. நவம்பர் 2025 இருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை படிங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா அண்டர் கிராஜுவேட் போற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸுக்கான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த வேலிடிட்டியை நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நாம வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாமும் ஜூலை எண்டில் நாம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் மே 2ஆம் தேதி நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணாலே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நியூ பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி 1 year வேலிடிட்டியில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் வேலிடிட்டினா 799 இன்னைக்கு பே பண்ண வேண்டாம். 699 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டி அப்படின்னா 499 மட்டும் பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 299 மட்டும் பே பண்ணீங்கனாலே இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தேவையான இ புக் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199, சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் என்டிபிசிக்குன்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state ranked first in the Fiscal Health Index released by Niti Aayog in 2026? So Fiscal Health Index இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். 2026 நிதி ஆயோக் வெளியிட்ட நிதி ஆயோக் குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. ஓகே, Fiscal Health Index ரிலீஸ் பண்ணக்கூடியது வந்து நிதி ஆயோக். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து ஒடிஷா. Which organizations launched a new initiative in 2026 to tackle childhood obesity in India through school-based program? இந்தியாவில் பள்ளி சார்ந்த திட்டங்கள் மூலம் குழந்தை பருவத்தில் உடல் பருமனை சமாளிக்க 2026 புதிய முயற்சியை தொடங்கிய அமைப்புகள் எது? சோ அப்ப உடல் பருமன் வந்துருச்சு. அப்ப எந்த அமைப்பா இருக்கும்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனா இருக்கும். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் நோவாக் நார்டிஸ்க். ஓகேவா? சோ அப்ப எந்த அமைப்பு? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அறக்கட்டளை மற்றும் நோவோ நோர்டிஸ்க். Which organization launched the Bug Bounty program in 2026 to strengthen the security of the Aadhaar ecosystem? ஆதார் அமைப்பின் பாதுகாப்பை வலுப்படுத்த 2026 பக் பவுண்டி திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எது? ஓகேவா? சோ யாரு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா UIDAI. அப்ப பக் பவுண்டி வந்து எதோட ரிலேட் ஆனது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பக் பவுண்டி வந்து எதோடு ரிலேட் ஆனது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. சோ எதோடு ரிலேட் ஆனது அப்படி ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார், அதாவது UIDAI. UIDAIனா என்னது? யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். PB Shub platform whose free access has been extended till March 2027 was launched by which organization? மார்ச் 2027 வரை இலவச அணுகல் நீட்டிக்கப்பட்டுள்ள PBSHABD தளம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டுள்ளது? சோ பிரசர் பாரதி. அடுத்த கொஸ்டின். In 2025, which country overtook China to become the largest exporter of cotton products to the US? அமெரிக்காவுக்கு பருத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுல சைனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே, சைனாவை பின்னுக்கு தள்ளிய நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. ஓகே,
CISF ரைசிங் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? நீங்க இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் கூட இல்ல. கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய டேஸ் படிச்சாலே போதுமானது. இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஒன் லைனரா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா எக்ஸாமுக்கு 5 நாள் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிக்கையே நமக்கு ரொம்ப டைம் ஆகிரும். இன்னைக்கு நம்ம 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒன் லைனரா டிஸ்கஸ் பண்ண போறோம். CISF ஓட ரைசிங் டே, மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 10ஆம் தேதி. CISF ஓட ரைசிங் டே வந்து 10 மார்ச். இந்தியன் பாரா அத்லட் சைலேஷ் குமார் won the gold medal in which event at the World Para Athletic Grand Prix 2026? உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் 2026ல இந்திய பாரா தடகள வீரர் சைலேஷ் குமார் வந்து எந்த போட்டியில தங்கப்பதக்கம் வென்றார்? சோ எதுல அப்படின்னா ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல்ல இவர் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காரு. மென்ஸ் ஹை ஜம்ப் T63. ஸோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 வந்து மார்ச் 8ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் டெல்லியில நடந்துச்சு. யூனியன் கேபினெட் ஹாஸ் எக்ஸ்டெண்டட் த ஜல் ஜீவன் மிஷன் அன்டில் விச் இயர்? ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை எந்த ஆண்டு வரை மத்திய அமைச்சரவை நீட்டித்துள்ளது அப்படின்னா 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. $300 billion அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ரிஃபைனிங் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்டு பை டொனால்ட் ட்ரம்ப் will be developed in partnership with which Indian company? டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த $300 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க ஃபர்ஸ்ட் ரிஃபைனிங் திட்டம் எந்த இந்திய நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது? சோ எந்த நிறுவனம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஓகே, எவ்வளவு அமௌண்ட்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. $300 பில்லியன். ADC 150 recently tested by DRDO and the Indian Navy is primarily designed for what purpose? 2026 இப்போ ரீசெண்டா DRDO மற்றும் இந்திய கடற்படையால் சோதிக்கப்பட்ட ADC 150ங்கிறது எந்த நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா விமானத்திலிருந்து பொருட்களை விநியோகிப்பதற்கான ஒரு கொள்கலன், ஒரு கண்டெய்னர். ஓகே, ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர் டு டெலிவர் சப்ளைஸ். World Para Athletic Grand Prix 2026 is being held from 11 to 13 March 2026. ஸோ வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 வந்து எப்ப இருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு? மார்ச் 11ல இருந்து 13 வரைக்கும். சாரி, மார்ச் 8ல இருந்து 13 வரைன்னு நினைக்கிறேன். இது எங்க நடந்தது அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது எங்க நடந்திருக்கு? டெல்லியில நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த டேட் கூட கேட்க மாட்டாங்க, ஆனா எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ், உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் 2026 எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. இன் மார்ச் 2026 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அலௌட் பாசிவ் euthanasia in a case involving a patient in a long-term coma based on which landmark judgment that recognizes the right to die with dignity under Article 21? மார்ச் 2026ல நீண்ட கால கோமாவில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி சட்டப்பிரிவு 21 கீழ் கண்ணியத்துடன் இறக்கும் உரிமையை அங்கீகரித்த எந்த முக்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து கருணை கொலைக்கு அனுமதி அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எந்த இதுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் காஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ அதாவது ரொம்ப நாளா அப்படி கோமாலே படுத்த படுக்கை அப்படி கோமாலே இருக்காங்கன்னா அவங்களை வந்து கருணை கொலை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 21ல எதுல வரும்? காமன் காஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியால. ஓகேவா? Union Cabinet chaired by Modi approved the declaration of Madurai Airport as an international airport. It is located in which state? நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வந்து மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. அப்ப தமிழ்நாட்டுல மதுரை விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமா வந்து அறிவிக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. Which organization partnered with Tata Electronics to promote electronic manufacturing in India? இந்தியாவுல மின்னணு பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்த அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னா நிதி ஆயோக். இல்லைன்னா நிதி ஆயோக் யாரு கூட ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். How much cash reward did BCCI announced for Surya Kumar Yadav and the T20 World Cup winning Indian team? சூரியகுமார் யாதவ் மற்றும் T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு BCCI வந்து எவ்வளவு ரொக்க பரிசு அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 131 கோடி ரூபாய். The Lake and Air Watch initiative recently announced in India is associated with which state? இந்தியாவில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஏரி மற்றும் காற்று கண்காணிப்பு திட்டம் வந்து எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? லேக் அண்ட் ஏர் வாட்ச் கூடிய திட்டம் வந்து குஜராத்தோடு தொடர்புடையது. INS Trigon
which recently participated in the National Day celebration of Mauritius, belongs to which class of ships of the Indian Navy? மொரிஷியஸின் தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்ற ஐஎன்எஸ் ட்ரைகண்ட் இந்திய கடற்படையின் எந்த வகையான கப்பல்னு கேட்டிருக்காங்க. சோ தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட். Global Conference on Women in Agri-Food Systems 2026 was inaugurated by whom in New Delhi? புதுடில்லியில் நடைபெற்ற விவசாய உணவு அமைப்புகளில் பெண்கள் அப்படிங்கக்கூடிய இதுல யாரு பங்கேற்றாங்க? ஓகே, சோ அந்த மாநாட்டை யாரு தொடங்கி வச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா திரௌபதி முர்மு. ஓகேவா? சோ அதோட இது பாத்துக்கோங்க, அந்த தலைப்பு விவசாய உணவு அமைப்புகளில் பெண்கள். ஓகே, சோ அந்த மாநாட்டை தொடங்கி வச்சவங்க நம்ம பிரசிடென்ட். International Energy Agency, which recently decided to release emergency oil reserves, is headquartered in which city? சமீபத்தில் அவசரகால எண்ணெய் இருப்புகளை வெளியீடு செய்ய முடிவு செய்த சர்வதேச எரிசக்தி முகமையோட தலைமையகம், அதாவது IEA ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. The world's first precision glaucoma surgery using the Hydrus microstent was successfully performed at which hospital in India March 2026? Hydrus microstent பயன்படுத்தி துல்லியமாக கிளைகோமா அறுவை சிகிச்சையை செய்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யார் அந்த அறுவை சிகிச்சையை பண்ணிருக்காங்க அப்படின்னா ராணுவ மருத்துவமனை, டெல்லி. ஓகேவா? சோ இந்த கிளைகோமா அறுவை சிகிச்சையை ஹைட்ரஸ் மைக்ரோஸ்டண்டை பயன்படுத்தி வெற்றிகரமா பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல், நியூ டெல்லி. கோல்டன் ஜூப்ளி சம்மேளன் ஆஃப் அகிலா கேரளா தீவிர சபா attended by Prime Minister Narendra Modi in March 2026 was held in which city? சோ எங்க நடந்திருக்கு? கொச்சியில. மார்ச் 2026ல பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட அகில கேரள தீவிர சபையின் பொன்விழா சம்மேளனம் எந்த நகரத்தில் நடைபெற்றது? கேரளாவுல கொச்சியில நடந்திருக்கு. ஸ்மார்ட் Swachhta monitoring and automated reporting tool digital platform recently launched to improve sanitation monitoring was introduced by which organization? ஸ்வச்தா, அதாவது ஸ்மார்ட் தூய்மை கண்காணிப்பு மற்றும் தானியங்கி அறிக்கையிடல் கருவி. ஓகே, சோ இத எந்த அறிமுகப்படுத்தி இருக்காங்க? ஓகே, இந்த டிஜிட்டல் தளத்தை. ஓகே, சோ இந்த டிஜிட்டல் தளத்தை யாரு அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா டெல்லி கண்டோன்மெண்ட் வாரியம். சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கண்டோன்மெண்ட் போர்டு. According to Union Minister Shivraj Singh Chauhan, what is the approximate total food grain production achieved by India recently? மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானின் கூற்றுப்படி இந்தியா சமீபத்தில் அடைந்துள்ள தோராயமான உணவு தானிய உற்பத்தி எவ்வளவு அப்படின்னா 357 மில்லியன் டன். ஷைன் மாடுல் லான்ச்டு பை இந்தியன் ரயில்வேஸ். ஓகே, சோ இந்தியன் ரயில்வேஸ் தான் இந்த மாடுல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஷைனுங்க கூடிய தளத்தை இஸ் பிரைமரிலி டிசைன்டு ஃபார் வாட் பர்பஸ்? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இன்சிடென்ட்ஸ் பை விமன் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஷைனுங்க கூடிய இந்த பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்தி இருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ். எதுக்காக அப்படின்னா பெண் ஊழியர்கள் பணியிடத்தில் சந்திக்கக்கூடிய அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விமன் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணிக்கலாம்? கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஷைனுங்க கூடிய ஒரு போர்ட்டல், ஒரு தளத்தை இந்தியன் ரயில்வேஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த ஷைன் தளத்தை யாரு ஓபன் பண்ணிருக்காங்கிற மாதிரி. Union Minister Jayant Chaudhary received the India UK Achievers Award 2026 at an event held in which city? மத்திய அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எந்த நகரத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்தியா UK சாதனையாளர் விருது 2026 பெற்றார்? எக்ஸாம்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ல யூனியன் மினிஸ்டர்ஸோட நேம் எல்லாமே கொடுத்துட்டு இந்தியா UK சாதனையாளர் விருது ரீசெண்டா யாரு வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயந்த் சௌத்ரி. ஓகேவா? ஓகே, சோ எங்க வச்சு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லண்டன்ல வச்சு நடந்திருக்கு. AI driven fraud detection solution Fraud Pro recently recognized at the Mobile World Congress 2026 was developed by which organization? Mobile World Congress 2026ல அங்கீகரித்த AI ஆல் இயங்கும் மோசடி கண்டறிதல் தீர்வான Fraud Pro எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது? சோ யார் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா C. உருவாக்கி இருக்காங்க. Center for Development of Telematics. Which state government approved the draft Freedom of Religion Bill 2026 aimed at preventing unlawful religious conversion?
சட்டவிரோத மத மாற்றங்களை தடுக்கிறதுக்காக மத சுதந்திர மசோதா 2026க்கு எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். ஓகேவா? சோ இப்ப நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா கட்டாயமா இல்லைன்னா சட்ட விரோதமாவோ மத மாற்றம் பண்றாங்க அப்படின்னா சோ அதுக்காக ஒரு மசோதா இது பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல மத சுதந்திர மசோதா. ஓகே. Asteroid 2024 YR4 recently confirmed by NASA to safely pass by the moon in 2032 will miss the moon by approximately what distance? 2032 சந்திரனை பாதுகாப்பாக கடந்து செல்லும் என்று நாசாவால் உறுதி செய்யப்பட்ட சிறுகோள் 2024 YR4 சந்திரனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் கடந்து செல்லும்னு கேட்டிருக்காங்க. 21,200 கிலோமீட்டர். Which state government has proposed the Advocate Protection Bill 2026 to safeguard lawyers from violence and harassment? வன்முறை மற்றும் துன்புறுத்தல்ல இருந்து வழக்கறிஞர்களை பாதுகாக்க வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மசோதா 2026 முன்மொழிந்த மாநில அரசு எது? எது அப்படின்னா கோவா. Artemis 2 mission targeted for launch in April 2026 will be the first crewed lunar mission by which space agency since 1972? ஏப்ரல் 2026ல ஏவப்பட உள்ள ஆர்டமிஸ் 2 திட்டம். இது ஏற்கனவே நம்ம ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ல பார்த்திருக்கோம். 1972 ஆண்டுக்கு பிறகு எந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதல் மனிதர்களுடன் கூடிய ஒரு சந்திர பயணம். ஓகே. சோ அப்பல்லோ இதுக்கு அப்புறமா உள்ள அந்த நிலாவுக்கு போகக்கூடிய பயணம் யாரோட பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிமிஸ் 2ங்கிறது நாசாவோடது. ஓகே. China's new law titled Promoting Ethnic Unity and Progress primarily promotes the wider use of which language across ethnic groups? சீனாவின் இன ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலான புதிய சட்டம் பல்வேறு இனக்குழுக்களிடையே முதன்மையாக எந்த மொழியின் பரந்த பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது? சோ எந்த மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்டரின். India's first digital twin platform for port operation was launched at which port? So துறைமுக செயல்பாடுகளுக்கான இந்தியாவின் முதல் டிஜிட்டல் ட்வின் தளம் எந்த துறைமுகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சோ எந்த துறைமுகம் அப்படின்னா VOC போர்ட்ல தொடங்கியிருக்காங்க. ஓகே. சோ இந்த VOC போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. India is planning to launch a semiconductor fund worth approximately 1 trillion to boost which sector? எந்த துறையை மேம்படுத்துவதற்காக இந்தியா சுமார் எவ்வளவு இது பண்ணிருக்கோம்? இந்தியா 1 trillion ரூபாய் மதிப்புள்ள குறைக்கடத்தி நிதியத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். Who has been awarded the 2025 ஞான்பீட் அவார்ட் இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்டரரி ஹானர்? இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான 2025 ஆண்டுக்கான ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரமுத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன் சாகர் பந்து அண்டர் விச் த இந்தியன் ஆர்மி லான்ச்ட் எ மேஜர் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் இன் 2026 was carried out in which country? 2026 இந்திய ராணுவம் ஒரு பெரிய பால திட்டத்தை தொடங்கிய ஆபரேஷன் சாகர் பந்து எந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது? சோ எதுல ஆபரேஷன் சாகர் பந்துங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ். ஓகேவா? சோ அந்த பாலத்திட்டம். ஓகேவா? சோ ஆபரேஷன் சாகர் பந்துங்கிறது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு இடையில இருக்குது. Which Indian actress has been included in the presenters list for the 98th Academy Awards 2026? 98வது அகாடமி விருதுகள் 2026க்கான விருது வழங்குபவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நடிகை யார்? யார் அப்படின்னா பிரியங்கா சோப்ரா. Fully automated Haldia bulk terminal inaugurated by Prime Minister Narendra Modi in 2026 is located in which state? எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த டெர்மினல் எங்க இருக்கு அப்படின்னு. 2026 பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட முழுமையான தானியங்கி ஹல்தியா பல்க் டெர்மினல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேற்கு வங்காளத்துல இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. பை டே is celebrated every year on which date? பை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? சோ பை டே எப்போ அப்படின்னா மார்ச் 14ல. What is the theme of the 2026 International Day of Mathematics? சர்வதேச கணித தினத்துக்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கணிதம் மற்றும் நம்பிக்கை, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப். சம்ரிதி கேந்திரா launched under the Bharat Net based Rural Digital Initiative is part of which project? பாரத் நெட் சார்ந்த கிராமப்புற டிஜிட்டல் முன்முயற்சியின் கீழ் தொடங்கப்பட்ட சம்ரிதி கேந்திரா எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் கேட்டிருக்காங்க. சோ எதோட ஒரு பகுதி அப்படின்னா சம்ரிதி கிராம் டிஜிட்டல் சர்வீசஸ். ஓகே.
Which Indian film was shortlisted for the Best International Feature Film category at the 98th Academy Awards 2026? ஸோ எந்த இது 98வது அகாடமி விருதுகளில் சிறந்த சர்வதேச திரைப்படம் பிரிவில் இறுதி பட்டியலில் இடம் பிடித்த இந்திய திரைப்படத்தோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹோம் பவுண்ட். யோகா மகோத்சவ் 2026 mark the 100-day countdown to which international day of yoga. 2026 ஆண்டுக்கான யோகா மகோத்சவ், அதாவது அந்த 100 நாள் கவுண்ட் டவுன். இப்போ யோகா டே வந்து எப்போ? ஸோ 21 ஜூன் தான் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே. அதுக்கான 100 நாள் கவுண்ட் டவுனை தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கவுண்ட் டவுன் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ 21 ஜூன் வரைக்கும் கரெக்டா 100 டேஸ் கவுண்ட் டவுன். சர்வதேச யோகா தினத்துக்கான. ஹூ took oath as the president of CHIL in March 2026. இது எல்லாமே நியூ அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 2026ல சில்லோட அதிபராக பதவியேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜோஸ் ஆண்டோனியோ காஸ்ட். Freedom Shield is a joint military exercise conducted between which two countries? Freedom Shieldங்கிறது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஸோ US அண்ட் சவுத் கொரியா. ஓகே, எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பயிற்சி ஃப்ரீடம் ஷீல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் தென்கொரியா. மிசோரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ்ட் எ ரெசல்யூஷன் seeking the inclusion of which language in the 8th schedule of the Constitution of India in 2026? 2026ல இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில, ஏன்னா 8வது அட்டவணையில தான் என்ன இருக்கும்? மொழிகள் பத்தி இருக்கும். எந்த மொழியை சேர்க்க கோரி மிசோரம் சட்டப்பேரவை வந்து தீர்மானம் நிறைவேற்றியது? சோ எந்த மொழி அப்படின்னா மிசோ. Which bank became the first in India to issue domestic green infrastructure bonds worth 10,000 crore in 2026? 2026ல முதலாக 10,000 கோடி மதிப்பிலான உள்நாட்டு பசுமை உள்கட்டமைப்பு பத்திரங்களை வெளியிட்ட வங்கி எது? எது அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேவா? சோ எவ்வளவு அமௌண்ட்ங்கிறதையும் பாத்துக்கோங்க, எந்த பேங்க்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. நேஷனல் இனிஷியேட்டிவ் பல் விவாக் முக்த் பாரத் லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா aims to eliminate which social practice? பல் விவாக். ஓகே, விவாகா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சோ மேரேஜ். ஓகே, பல் விவாக் ஆர் பால் விவாக், பாலிய விவாகம். ஓகே, அப்போ குழந்தை திருமணம். பால் விவாக் முக்த் பாரத். ஓகே, எந்த தேசிய திட்டம் சமூக பழக்கத்தை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? எந்த சமூக பழக்கம் அப்படின்னா குழந்தை திருமணம். ஓகேவா? அப்போ பாலிய விவாகம் தான் என்னது? குழந்தை திருமணம். Which authority issues food licenses in India that have been granted lifetime validity under the new 2026 reform? புதிய 2026 சீர்திருத்தத்தின் கீழ் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் உணவு உரிமங்களை இந்தியாவில் வழங்கும் அமைப்பு எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா FSSAI, Food Safety and Security Authority of Indiaன்னு சொல்லுவோம். Recently, who became 94th chess grandmaster in March 2026? அதாவது 2026 மார்ச்ல 94வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மயங்க் சக்கரவர்த்தி. ஓகேவா? ஃபார்மர் AIFF ஜெனரல் செக்ரட்டரி குஷால் தாஸ் who passed away in March 2026 served in the position from which year? மார்ச் 2026ல காலமான அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்போட முன்னாள் பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷால் தாஸ். அவரோட நேம் வந்து படிச்சுக்கோங்க. எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை பதவியில் இருந்தார்? சோ 2010ல இருந்து 22 வரைக்கும். Who won the gold medal in the men's javelin throw at the 2026 World Para Athletic Grand Prix? இது எங்க நடந்திருக்கு? டெல்லியில நடந்திருக்கு. இதுல யாரு வந்து ஜாவ்லின் த்ரோல கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமித் அன்டில். இல்லனா உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா இத கரண்ட் அஃபேராவும் கேட்பாங்க, இல்லனா சுமித் அன்டில் வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? ஓகேவா? புதுடெல்லியில் நடைபெற்ற 2026 உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில ஆண்களுக்கான ஈட்டி எறிதல்ல, ஓகே, சோ இவர் வந்து யாரு? ஈட்டி எறிதல். ஓகேவா? ஜாவ்லின் த்ரோவர், பாரா ஜாவ்லின் த்ரோவர். ஈட்டி எறிதல்ல தங்க பதக்கம் வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமித் அன்டில். Who has been appointed as the managing director and CEO of HDFC Ergo General Insurance? HDFC Ergo General Insurance ஓட நிர்வாக இயக்குனர் தலைமை நிர்வாக அதிகாரியாக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்தனில் கோஷ். தவ்னி சபந்தனா initiative which won the Excellence in Innovation Award at the Governance Now 12th PUC National Awards was launched by which organization? 12th PUC, அதாவது PUCனா PSU. ஓகேவா? சோ 12th PSU தேசிய விருதுகளில் கவர்னன்ஸ் நவ் விருதை பெற்ற தவ்னி சப்தனா திட்டம் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? சோ எதால உருவாக்கப்பட்டது அப்படின்னா கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகத்தால் உருவாக்கப்பட்டது. ஓகே, 12th PSU நான் மாத்தி PUC அப்படின்னு சொல்லிட்டேன். A newly discovered plant species
இன் மனாஸ் நேஷனல் பார்க். இந்த மனாஸ் நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஆன்சர் இருக்கா? நியூலி டிஸ்கவர்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் மனாஸ் நேஷனல் பார்க் ஹஸ் பீன் நேம்ட் ஆஃப்டர் விச் ஃபேமஸ் அஸ்ஸாமீஸ் சிங்கர். மனாஸ் தேசிய பூங்காவில் புதிதாக கண்டறியப்பட்ட ஒரு தாவர இனத்துக்கு எந்த புகழ்பெற்ற அஸ்ஸாமிய பாடகரோட பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா ஜூபின் கார்க். ஓகேவா? சோ இந்த அஸ்ஸாமீஸ் பாடகர், ஓகேவா, சோ இந்த அஸ்ஸாமிய பாடகரோட நேம் தான் மனாஸ் தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு புதிய தாவர இனத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நேமா வச்சிருக்காங்க. மனாஸ் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. Who was named the BCCI Cricketer of the Year in BCCI Annual Awards 2026? 2026ஆம் ஆண்டுக்கான BCCI வருடாந்திர விருதுகளில் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சுப்மன் கில். Between which two countries has the Pharma Nutra Trade Corridor been launched? எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே Pharma Nutra வர்த்தக வழித்தடம் தொடங்கப்பட்டுள்ளது? சோ எந்த ரெண்டு நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில தான் ஃபார்மா நியூட்ரா வர்த்தக வழித்தடம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல உள்ளதுல டீடைலா இருக்கக்கூடிய கீழே உள்ள எக்ஸ்பிளனேஷன் மட்டும் டெலீட் பண்ணிட்டு இப்போ ஒன்லைனர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இமேஜ் வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்போம் அந்த வழித்தடம் எல்லாமே. ஓகே, சோ அது வந்து இப்போ நீங்க சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜோட சேர்த்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அப்போ அந்த ஃபார்மா நியூட்ரா வழித்தடம்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய வழித்தடம், வர்த்தக வழித்தடம். Which state government has launched Project Ganga to provide high speed broadband connectivity? அதிவேக பிராட்பேண்ட் இணைப்பை வழங்க ப்ராஜெக்ட் கங்கா வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சோ எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தொடங்கியிருக்காங்க. ஆபரேஷன் ஜெரிகோ an anti-drug initiative was launched by which state government? போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சியான ஆபரேஷன் ஜெரிகோங்கிறது எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா மிசோரம் வந்து தொடங்கியுள்ளது. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க ஆபரேஷன் ஜெரிகோம் எங்க தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா போதைப்பொருள் ஒழிப்புக்காக மிசோரத்துல என்ன மாதிரியான ஒரு இது தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆபரேஷன் ஜெரிகோ. ஓகே, அதே மாதிரி இந்த கொஸ்டினையும் பாத்தீங்கன்னா இதை வச்சு ரெண்டு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம். ப்ராஜெக்ட் கங்கா வந்து எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து வர்றதுக்காக என்ன ப்ராஜெக்ட் தொடங்கியிருக்காங்கிற மாதிரி கேட்பாங்க. ப்ராஜெக்ட் கங்கா. பாரத் டாக்ஸ் 2026 described as the world's largest integrated textile fair will be held at which place in India? உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சியாக கூறப்படும் பாரத் டெக்ஸ் 2026 வந்து எந்த இடத்தில் நடைபெற உள்ளது? சோ எங்க அப்படின்னா பாரத் மண்டபம், டெல்லியில. Which union territory recently became the second fully literate UT in India, which a literacy rate of 99.93%? 99.93% எழுத்தறிவு விகிதத்துடன் இந்தியாவின் இரண்டாவது முழுமையான எழுத்தறிவு பெற்ற யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர். When is the International Day of Action for Rivers observed every year? ஒவ்வொரு ஆண்டும் ஆறுகளுக்கான சர்வதேச செயல்பாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 14. ஷைட்டில் மிசைல் இஸ் டெவலப்டு பை விச் கண்ட்ரி? ஷைட்டில் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது. Who won the Best Actress Award at the 98th Academy Awards 2026? 98வது அகாடமி விருதுகள் ஆஸ்கார் 2026ல சிறந்த நடிகைக்கான விருது வென்றவர் யார் அப்படின்னா ஜெஸ்ஸி பக்லி. மம்தா காலியா won the சாகித்ய அகாடமி அவார்ட் 2025 for which ஹிந்தி ஒர்க்? ஓகே, சாகித்ய அகாடமி அவார்ட் 2025 ஓகே ஹிந்திக்காக யாரு கொடுத்தாங்க அப்படின்னா மம்தா காலியாவுக்கு. அவங்களோட படைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது? ஜீத்தே ஜி அலகாபாத். மம்தா காலியாவுக்கு அவங்களோட ஹிந்தி படைப்பான ஜீத்தே ஜி அலகாபாத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன அவார்டு கொடுத்திருக்காங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்ட் 2025 வந்து கொடுத்திருக்காங்க. குஜராத் first sounding rocket recently launched from Dholera was developed by a startup based in which country? Which city? சமீபத்தில் தொலைராவில இருந்து ஏவப்பட்ட தொலைரா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஓகே, சோ குஜராத்ல இருக்கக்கூடிய தொலைரால ஏவப்பட்ட சவுண்டிங் ராக்கெட் எந்த நகரத்தை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சவுண்டிங் ராக்கெட். ஓகேவா? சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு மந்த்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, மார்ச் மந்தா இருக்கட்டும் இல்ல ஏப்ரலா இருக்கட்டும், குறைஞ்சது ஒரு மாசத்துக்கே நமக்கு டாப் கரண்ட் அஃபேர்னு பார்த்தோம்னா
500 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். இப்போதைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60, 65 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது போக இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளையில இருந்து கரண்ட் அஃபேருக்கு மார்னிங் ஒரு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஈவினிங் ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பதான் இருக்கக்கூடிய 5 நாள்ல ஒரு 1000 பிளஸ் ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் வந்து நாம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எழுத போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்டுக்கான பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 பே பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணி ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் வந்து நீங்க எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் எதுவுமே நல்லா ரீட் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் சூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம்னா 699 பே பண்ணுங்க. அதே கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 499. டெஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல அட்டன் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதோட சொல்யூஷன் பார்க்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி, என்டிபிசி, எஸ்எஸ்சின்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் நீங்க 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு படிக்கிறதுக்கு என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த இ புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 299 தான் நீங்க பே பண்ண போறீங்க. எல்லா டாபிக்குமே கவர் பண்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இம்மீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஆப்ல போய் டைரக்டா நீங்க பே பண்ண வேண்டாம். டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.